ஆதிரா, 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 நீ மெயின் ரோட்டுக்கு போ. நான் கிணத்து பக்கத்துல பாத்துட்டு வரேன். சரி, நான் ரோட்டில் பாத்துட்டு வரேன். மண்டபத்துல இருந்து வீட்டுக்கு போயிரு சொல்லிதான் அனுப்புனேன். அவன் எப்படி வந்தான்னு தெரியல. சரி, நான் பாத்துட்டு வரேன். சரி விக்கி, உடனே வீட்டுக்கு தானே போக சொன்னேன். வீட்டுக்கு தான் மாமா வந்துகிட்டு இருந்தேன். நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நீ அப்பவே வீட்டுக்கு வந்துருக்கணும்ல. மெதுவா நடந்து வந்தேன் மாமா. வேற ஒண்ணும் இல்ல. இல்ல மாமா. சரி, அவளை உள்ள கூட்டிட்டு போ. சரி வா. சரி மாமா, நீங்க போங்க, கால் அலம்பிட்டு வரேன். சரி சரி, கவலைப்படாம போ. இல்ல சரியிரும். சரிடா. மாமா கிட்ட சொல்லவா வேண்டாமா? சொன்னா மாமா என்ன பண்ணுவாரு? வாங்க, பொண்ணு தர பொண்டாட்டி. கஜேந்திர மாவா இல்ல, காதாம்பரி மாவா. கோதாம்பரி மோளே இல்ல, கோஜேந்திர மோளே இல்ல. நான் பொண்ணு தர பொண்டாட்டி தான். அடேங்கப்பா, பொண்ணு தர மாதிரியே பொண்ணு தர பொண்டாட்டிக்கு வீரம் அதிகம் போலக்கு. அதனால தான் நான் பொண்ணு தர பொண்டாட்டி. அப்பனை பத்தின ரகசியம் எல்லாம் தெரிஞ்சதுன்னா உன் புருஷன் தலை நிமிந்து வாழவே முடியாது. போதும், இதையும் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு மன தைரியம் இருக்குது. பாவம், அந்த பொண்ணு தரை எவ்வளவுதான் தாங்குவான். இப்பதான் கூட வந்து தம்பி தலை குனிய வச்சிருக்கான். தம்பியை கட்டிக்க அந்த பொண்ணு வீட்டை விட்டே போயிட்டா. அந்த வீட்டை விட்டு போயிட்டாளா? இது பத்தாதுமா பொண்ணு தரைக்கு, இன்னும் பேரடிச்சு ஏகப்பட்டது அவனுக்கு காத்துட்டு இருக்கு. எதுக்கு என் புருஷன் இந்த பாடுபடுத்துறீங்க? வீட்டுக்கு தூணா அவன் தானே இருக்கான். ஒன்னக்கிளி உருவாக்குன குடும்பம் தனியா வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த குடும்பம் அப்படியே வளர்ந்து வரும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கா. இந்த குடும்பத்தை கட்டி காக்குறவனே உன் புருஷன் தானே. அதான் உன் புருஷனுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது. பாப்போம் எப்படிதான் இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறான்னு. என் மாமா இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் பிரியாது. அண்ணன் தம்பி 3 வரையும் பிரிச்சுட்டா தானா குடும்பம் பிரிய போது. இந்த அன்னைக்கு கனவே தகடுபடி ஆயிரும். சரி, போனா போட்டு ஒரு குடும்பத்தை உருவாக்கி இருக்கான்னு பார்த்தா இன்னொரு குடும்பத்தையும் உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த அன்னைக்கிலே உன் புருஷன் தானே கட்டி காக்குறான். அதான் உன் புருஷனுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்குது. இன்னும் விழும், இன்னொன்னு காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லட்டுமா? ஆசாசியா உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாம்ல. நீதான் அவன் உசுருன்னு கேள்விப்பட்ட. ஆனா இப்ப உசுறு எடுக்க போறவளே நீதானே. ஒரு காலமும் என்னால என் மாமாக்கு எந்த இடைஞ்சலும் வராது. என்னால என் மாமா தலை குனிவாருனா அடுத்த நொடி நான் உசுரோட இருக்க மாட்டேன். அப்படியா? ஆனா உன் பொண்ணுத்துல ஒன்னாலதாம்மா தலை குனிய போறான். இருக்காது, என்னால இருக்கவே இருக்காது. ஒன்னாலன்னு சொல்ல முடியாது, ஆனா நீ இல்லன்னு சொல்ல முடியாது. எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு நீ சுத்த போட்டு வர. உன் அப்பா இல்ல, அப்பா அவர் எனக்கு அப்பவே இல்ல. எனக்கு கோவத்துல சொல்லலாம், ஆனா அவன் என்ன அப்பான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும்ல. பொண்ணுத்துற மாமா தான் அந்த கஜேந்திரனே ஊர் உலகத்துக்கே தெரியும்ல. உங்க அப்பா ரொம்ப நல்லவல்ல. உங்க அம்மா அவளை கொடுமைப்படுத்தியும் உங்க அம்மாவே நினைச்சிட்டு வாழ்ந்துருக்காருல. பொண்ணுத்துறைக்கு இன்னொரு மாமியா வீடு இருக்குது, இன்னொரு கொழுந்தியாவும் இருக்கா. புரியல? உங்க அப்பாக்கு இன்னொரு குடும்பம் இருக்குமா? ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதோ. உங்க அப்பா அந்த அப்படியே மூடி மறைச்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. நாங்க விடுவோமா? அன்னைக்கிளி குடும்பத்தை எப்படா பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்க நாங்க விடுவோமா? அதான் அவ்வளத்தையும் அலசி ஆரஞ்சு பார்த்தா ஒரு குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையும் இருக்குது. என்ன உளறிட்டு இருக்காங்க? இனி எல்லாத்துலயும் பொண்ணுத்திர மாமனாருக்கு இன்னொரு ரகசிய குடும்பம் இருக்கா, இன்னொரு ரகசிய குடும்பம் இருக்கான்னு ஊரு முழுக்க தெரிஞ்சிரும். நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள தெரிஞ்சிரும். வேண்டாத வேலை ஏதாவது பாத்தீங்க. எங்க அப்பா அந்த தப்ப பண்ணிருந்தா எங்க அப்பா கிட்ட போய் சொல்லி சிரிங்க. வாங்க. அவர் எங்களுக்கு அப்பாவும் இல்ல, அவர் எங்க குடும்பத்தோட ஆளும் கிடையாது. அவருக்கு எத்தனை குடும்பமும் எதிர்த்து போட்டோம், அத பத்தி எங்களுக்கு அவசியம் இல்ல. அது எப்படி முடியும்? அந்த குடும்பத்தை கூட அவரை சேர்த்து வைக்கல போறோம். சேர்த்து வச்சு உங்க ஊர்ல உங்க கண்ணு முன்னாடியே வாழ வைக்க போறோம். மகளும் மருமகனும் புதுசா கல்யாணம் முடிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க அதே ஊர்ல மாமனாரும் புதுசா கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவாரு. புதுமண தம்பதிகளா ஊரே உங்களை வாழ்த்தும்ல. பொண்ணு துறைக்கு அப்படி குழுக்குழுன்னு இருக்கும்ல, அப்படி தலை நிமிர்ந்து நடப்பான்ல. உங்க அப்பனுக்கும் உங்க அப்பனோட அவங்களுக்கும் நாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உங்க சித்திமா சொல்லு சொல்லு. சித்தி சித்தி. இது அம்மா காதம்பரிக்கும் தெரிய வரும். காதம்பரியா ஜெயிலுக்கு எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்க பண்ணிட்டோம். இப்ப ஆட்ட சூடு பிடிக்கும். சும்மா ஆட்டம் அனலா இருக்கும். ஒரே ஊர்ல காதம்பரி உங்க அப்பன் கல்யாணம் பண்ண சித்தி சித்தி பிள்ளைங்க அப்படின்னு ஒரே ஊர்ல ஒண்ணா வாழ போறீங்க. ஒரே உங்களை பார்த்து அப்படின்னு காரி துப்புவாங்க. அதுக்கு
அதுக்கப்புறம் உன் பொண்ணு தலை நிமிர்ந்து வாழ முடியும், உன் விக்கி மாமா தலை நிமிர்ந்து வாழ முடியும். உங்களுக்கு என்னதான் வேணும்? உங்க குடும்பம் பெரியணுமா? அது மட்டும் இல்ல, அந்த விக்ரமே எனக்கு வேணும். அந்த விக்ரமே எனக்கு வேணும். அவன் மேல தீராத காதல் கொண்டவன் நான். அவனை எப்படியாவது அடையணும்னு ஆசைப்பட்டவன் நான். அவன் அழகு வீரம் எல்லாம் எனக்கு மட்டும் சொந்தம்னு நினைச்சவன் நான். எவ்வளவு ஒரு போலீஸுக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நான் எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ, அவன் என்கிட்ட எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ, அப்படியெல்லாம் இன்னைக்கு ஓ புருஷனுக்கு தங்கச்சின்னு சொல்றவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. எனக்கு எப்படி இருக்கும்? இப்போ உனக்கு என்ன வேணும்? ரோகிணியும் விக்ரமும் பிரியணும். விக்ரம் வீட்டுல இருந்து ரோகிணி வெளியில வரணும். அவங்களுக்குள்ள எதுவும் இருக்க கூடாது. ஒருவேளை நீ அப்படி பண்ணிட்டேன்னா காதம்பரி உங்க அப்பா கல்யாணம் எதுவும் நடக்காது. என்ன டீலுக்கு ஓகே தானே? முடியும். உன் வீட்டுல தானே அண்ணன் வந்துட்டு இருக்கா, நீ நினைச்சா முடியும். அவளை விக்ரம் கிட்ட இருந்து பிரிக்கணும் நிரந்தரமா. விக்ரம் அவளை வெறுக்கணும், என்ன தேடணும். அது எப்படி முடியும்? விக்ரம் மனசு ஃபுல்லா ரோகிணி தான் நிறைஞ்சிருக்கா. தாரமா இருக்கதை விட தாயா இருக்கா. அவ்வளவு லேசில எல்லாம் எடுக்க முடியாது. அதனால தானே எங்களால முடியாதுன்னு ஒண்ணு தேடி வந்திருக்கோம். ஓ புருஷன் தலை வந்து நடக்கணும்னா அந்த ரோகிணி விக்ரம் விட்டு பிரியணும். ஓ புருஷன் முக்கியமா இல்ல நாத்தனார் வாழ்க்கை முக்கியமானு நீ தான் முடிவு பண்ணணும். முடிவு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். விக்ரம் ரோகிணி பிரியணும். என்னப்பா இவ்வளவு பாடுபடுத்துது? ஐயோ வர மாதிரி இருக்கு, வர மாட்டேங்க. அம்மா முடியலையே. 42 நாள் தானே ஆகுதுன்னு சொன்னார் டாக்டர். அதுக்குள்ள இவ்வளவு பாடுபடுத்துது. எப்படி மறைக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ நான் என்ன பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எப்படி இதெல்லாம் மறைக்க போறேன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நல்ல சிவனுக்கு மட்டும் தெரியவே கூடாது. நான் குழந்தை உண்டா இருக்கேன்னு மட்டும் தெரிஞ்சது அவன் என்னையும் குழந்தையும் கொன்னுருவான். இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது. விக்ரம் நிச்சயம் அந்த குழந்தை காப்பாத்திக்கிட மாட்டாரு. கல்யாண வீட்டுல கூட அவரால் ஏத்து பேச முடியல. இது எப்படி பேச போறாரு? கேட்டா ஒண்ணு இல்லங்க. எதுக்கு வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்க? இல்லங்க, அதான் ஒத்துக்கல சாப்பாடெல்லாம். என்ன அவ்வளவு கனமா நீ சாப்பிட்ட? ஒண்ணு இல்ல. சரி நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. மனசே சரியில்லை. பாவு பொண்ணு தர எவ்வளவு செலவு செஞ்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுனா எங்க அப்பா இப்படி பண்ணிட்டாரு. உங்க அப்பா இவ்வளவு கொடுமைப்படுத்துறாருன்னு தெரியுது. ஒரு மூளை வளர்ச்சி இல்லாதவன் கூட இந்த கொடுமையெல்லாம் பார்த்தா வீட்டை ஓடி போகணும்னு நினைப்பான். ஆனா நீங்க எதுவுமே ஏத்தும் பேச மாட்டேங்கிறீங்க. உங்க அப்பாவுக்கு பயப்படுறீங்க. ஏன்? எதுக்கு? தெரிஞ்சு என்ன பண்ண போற? இங்க நான் உங்க பொண்டாட்டிங்க. அவசியம் இல்ல. நீ தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல, புரியுதா? இப்ப இல்ல, எப்பவுமே நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன். அந்த நினைப்பு மட்டும் உனக்கு இருந்ததுன்னா அதை தூக்கிட்டு போய் எரிஞ்சிரு. செத்தாலும் இங்கதான் சாகணும், புரியுதா? ஏங்க எதுக்காக இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? உனக்கு தேவையில்லாத தலையிட வேண்டாம். உன் குடும்ப நடத்துல இல்ல போதுல உனக்கு. வேற என்ன பேச சொல்ற? நீ உன்னை நல்லா பாத்துக்குது போதுமா? அவ்வளவுதான். உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். புருஷங்க கடமை இருந்து பின்வாங்க மாட்டேன். பயப்படாத. தேவையில்ல கேள்வி கேட்க வேண்டாம். போ. நீங்க திருட போறதே இல்ல. மூணு தூக்கிட்டு போ. ரொம்ப லட்சணமா இருக்கும். தேவையில்ல யாரும் பேச வேண்டாம். அப்படியே இரு. இருக்கதான் போறேன். அதான் இதை தெரிஞ்சுக்க வேண்டாமே. நீ கட்டி வடிக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணக்கூடாது நினைச்சேன். ஐயோ சப்பா, நான் யார் மேல கோத்தியோ இவகிட்ட கொண்டு காட்டிக்கிட்டு இருக்கேன்னு. சரி இப்ப எதுக்கு அழுகிட்டு இருக்க? நான் ஒண்ணும் அழல. சரி கண்ணுல தொட. நான் அழல. சப்பா என்ன பாடா படுத்தாதடி. நான் யாரையும் பாடப்படுத்தல. சரி ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்க, அழுதுட்டு இருக்காத. நான் எதுக்கு அழணும்? சரி கண்ணில தொடைய. நான் அழலன்னு சொல்லிட்டேனே. பொண்டாட்டிக்கிட்டே மறைக்கிறதுக்கு உங்ககிட்ட ரகசியம் இருந்துச்சுன்னா அது என்ன புருஷன் பொண்டாட்டி? இதை பத்தி வேணாலும் கேளு, இதை பத்தி மட்டும் கேட்காது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரி எனக்கு தூக்கம் வருது, போங்க. சரி தள்ளி போடு. கீழே பாய் வச்சு படுங்க. எனக்கு கீழே படுத்த தூக்கம் வராது. அப்ப நான் படுத்துக்கிறேன். ஒன்னு சொல்லிட்டேன், உனக்கு மேலே படு. இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன். சொல்லி என்ன படா படுத்துற? சரி நான் யாரையும் படா படுத்தல. எனக்கு தூக்கம் வருது, தூங்க விடுங்க. சரி உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி போமா? எனக்கு ஒண்ணும் செய்யல. சரி அப்படியே இரு, எனக்கு என்ன வந்திருக்கு. இவர் என்ன வாழ விட மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணனே தெரிய மாட்டேங்குது. வீணா இவன் கிட்ட கோப்பட்டுட்டேன்னு. சாரிடி சாரிடி. பாவம். உறவாய் உறவாய் உனையே நினைத்தேன். இந்த உலகெல்லாம் நான் இழந்தாலும் என் பனிப்பூவே உன்னை
பார்த்தால் போதும் பெண் என்று இவளுக்கு என்ன ஆச்சுதே? ஒருவேளை இப்ப திட்டினால அல்லது போயிட்டோ? ஐயா, ஆஸ்திரிக்கு கூட்டு போயிட வேண்டியதான். என்னத்த நல்லச்சி ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமா போயிட்டே இருக்கு. நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க, எங்களையும் எதுவும் பண்ண விட மாட்டீங்க. பொண்ணுத்துற ஊருக்குள்ள வச்சே பொண்ணுத்துற மாமனாருக்கு கல்யாணம்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டி வச்சிருக்கா. கஜேந்திரனுக்கு இன்னொரு குடும்பம் இருந்திருக்கு, ஆனா அவரே நம்ம கிட்ட மறைச்சிருக்காரு. மாமியாரே, ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இந்த கல்யாணத்தை மட்டும் அவன் அந்த ஊழச்சி நடத்திட்டா நாம நல்லச்சி வேண்ட தோத்து போயிட்டேன்னு அர்த்தம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அவனுக்கு அவன் தோத்து போயிருங்கிற பயம் வந்துட்டே இவனால அமைதியா இருந்தா. இப்ப அவனுக்கு பயம், தோல்வி பயம், அண்ணன் கிட்ட தோத்து போயிருங்கிற பயம். பயத்தினால்தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணட்டும், அவன் எந்த எல்லை வரைக்கும் போறான்னு நானும் பாக்குறேன். இங்க பாருங்க, நடக்கிற எதையுமே அவமானமா நம்ம நினைக்க வேண்டாம். நாம அவமானம் நினைச்சு அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும். இவங்க அவமானத்துக்கு பயந்து நம்ம காலில இருந்து விழுந்துட்டாங்கன்னு இன்னும் அதிகமா தான் பண்ணுவானே தவிர இதை விட மாட்டான். அவன் போக்கிலே போய் தான் பிடிக்கணும். அத்தை, அது எப்படித்த? அதே ஊர்ல நடத்தட்டும், எவ்வளவு தூரம் போகுதுன்னு பாக்கலாம். இன்னும் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானோ யாருக்குத்தான் தெரியும். அவன் என்னமோ பண்ணட்டும். அவனை ஜெயிக்கிற திராணி நமக்கு இருக்குன்னு முத நம்புங்க. அவனை ஜெயிக்க முடியும்னு முத நாம நம்பணும். அந்த நம்பிக்கை கொடுக்கிற தைரியம் தான் நம்மள ஜெயிக்க வைக்கும். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பயந்தோ நம்ம தோத்து போயிருவோம். கடவுளுக்கே சோதனை வரும். நாம மனுஷங்க தானே, ஏதோ சோதனைக்காரன் நினைச்சுக்கிட வேண்டியதான். விடுங்க, அமைதியா இருங்க, பாத்துக்கலாம். அப்படினாலும் பொண்ணுத்தர மேல ஏன் இவ்வளவு வன்மம் அவனுக்கு? ஏதோ விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பொண்ணுத்தர நம்மள அழிக்கிறதுக்கு முன்னாடி அவனை அழிக்கணும்னு நினைக்கிறான். அது பொண்ணுத்தர கிட்ட நடக்காது. அவனுக்கு உண்மை தெரியாத வரைக்கும் தான் உசுரோட இருக்க முடியும். உண்மை தெரிஞ்ச அன்னைக்கு அந்த பயமா கூட இருக்கலாம். இனி அடுத்த வேலையா விக்ரமும் ரோகிணியும் பிரிக்கணும் அவன் வேலையா இருக்கும். அவங்க ரெண்டரும் எக்காந்த கொண்டு பிரிஞ்சிட கூடாது, புரியுதா? இப்போ அவனுக்கு நினைப்பெல்லாம் விக்ரமும் ரோகிணியும் எப்படி பிரிக்கலான்னு தான். ரோகிணிட்ட சொல்லி வைங்க, விக்ரம் என்ன பண்ணாலும் பொறுமையா போனே. இப்ப பொறுமையா போ, பேர பதிலடி கொடுத்துக்கலான்னு சொல்லி வைங்க. இன்னும் வேற ஏதாவது இருக்கு மாத்த? இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவன் எந்த எல்லைக்கும் போவான். ஏன்னா அவனுக்குள்ள பயம் வந்துட்டு, பயத்தினால எந்த எல்லைக்கும் போவான். அவன் அவனை காப்பாத்திக்கணும் தான் நினைப்பான். அதனால நம்ம குடும்பத்துல என்ன நடந்தாலும் எல்லாரும் பொறுமையா இருங்க, நிதானமா செயல்படுங்க. அவ்வளவுதான் இந்த அன்னைக்கு சொல்ல முடியும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா போயிருங்க. பொறுமையா நிதானமா இருக்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிப்பான். கோவம் நாய்க்கு கூட வரும். பொறுமையா இருக்கிறதுக்கு தான் தைரியம் அதிகம் தேவை. அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். எக்காரத்தை கொண்டு பொறுமையா இழந்துடாதீங்க. பொறுமைய மாதிரி சிறந்த வெற்றி எதுவுமே கிடையாது. என்ன வீணா குட்டி அம்மா இன்னும் கூப்பிட வரல? பஸ் விட்டு இறங்கி நின்னா வருவாங்க. இன்னும் வரக்கானமே, என்ன இன்னும் வராம இருக்காங்க? தமிழ் கூட இருந்தா கூட நடந்து வீட்டுக்கு போயிருக்கலாம். அவ வேற பெரிய பொண்ணா இருக்கான்னு வீட்டுல இருக்கா. இப்ப என்ன பண்ண? செண்பகொல்லியா நிக்க சொன்ன இல்லையா, அவளை வேற போசிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ண? ஹாய், எங்க உங்களுக்கு என்ன தெரியலையா? தெரியும், எங்க அண்ணன் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். இப்ப எங்க அண்ணன் என் பக்கத்துல நிக்கல, நீங்க போயிட்டு வரலாம். இல்ல, அது தெரியும். நான் உங்களை பார்க்கலன்னு தான் ஸ்கூல்ல இருந்தே உங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். நீங்க என்கிட்ட பேச நினைச்சு தப்பு இல்ல, தாராளமா பேசலாம், எவ்வளவு வேணாலும் பேசலாம். தேங்க்யூங்க. எங்க பேச மாட்டீங்களோன்னு நினைச்சு பயந்துட்டேன். இல்ல, எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, சித்தப்பா, மாமா, அத்தை, பெரியமணி எல்லாரும் எங்க வீட்ல இருக்காங்க. தாராளமா எல்லாரும் கூட நீங்க பேசலாம். நானும் உங்ககிட்ட தாராளமா பேசுவேன். ஆனா இப்படி யாருமே இல்லாத ரோட்ல பேசணும்னு அவசியம் இல்ல. நீங்க கிளம்பலாம். நீங்களும் நானும் பேசுற அளவுக்கு பெரிய விஷயம் ஒண்ணு இருக்காது. அந்த அளவுக்கு நான் பெரிய பொண்ணும் கிடையாது. நீங்க போயிட்டு வரலாம். இல்ல, உங்ககிட்ட நான் கொஞ்சம் மன விட்டு பேசணும். எனக்கு நீங்க தாராளமா வீட்ல வந்து பேசுங்க. யார வேண்டாம்னு சொன்னா எவ்வளவு வேணாலும் மன விட்டு பேசலாம். ஆனா எங்க வீட்ல வச்சுதான். இப்படி ஒரு பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. இதனால எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதனால எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது. நீங்க கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. வாவ், சூப்பர் சூப்பர். இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். என்னங்க உங்க அப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? நல்ல மட்டுக்கு ஒரு சூடு. அவர்கிட்ட பேச்சுவார்த்தை வைக்க முடியுமா? மனுஷனா இருந்தா பேசலாம். அவர் இப்ப கிறுக்கு பிடிச்சி போய் அழைதாரு. அவர்கிட்ட எதுவும் பேச முடியாது. எங்க நம்ம குடும்பத்தையே தலை குனிய வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காருங்க. அது என்னங்க பொண்ணுத்துற ஊர்ல போய் கஜேந்திரனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு. வழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எந்த எல்லைக்கும் போவாரு. அது எதுக்கு நம்ம அவமானமா நினைக்குது? அவன் யாருக்கோ கல்யாணம் பண்ணிட்டு போறான்னு விட வேண்டியதுதான். அது எப்படிங்க முடியும்?
கிரிமினல் லாயர் அன்னைக்கிளி மருமகனும் இன்ஸ்பெக்டர் பொண்ணுத்தருடைய மாமனாரும் ஆகிய ஐபிஎஸ் கஜேந்திரன் அவர்களுக்கு திருமணம் சொல்லி ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஒட்டி வச்சிருக்குது. பார்த்தேன் என்ன பண்ண சொல்ற? கஜேந்திர மாமா இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு சத்தியமா நம்பவே இல்ல தெரியுமா? மறைவா இவ்வளவு நாள் ஒரு குடும்பத்தையே வச்சிருக்காரு. எங்க அப்பா நம்மள அசிங்கப்படுத்திடுவாரு வச்சிருந்தா கூட எனக்கு பயம் இல்ல. எங்க விக்ரம ரோகிணி பிரிச்சு வரும்னா எனக்கு பயமா இருக்கு. அவன் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கான். எப்படி அந்த மணலி போட்டுருவாரு அது தெரியும். என்னங்க சொல்றீங்க? எப்படி வாழ விடுவாரு? விக்ரம ரோகிணி பிரிச்சுதான் விடுவாரு. என்ன பண்ண போறோம்னு எனக்கும் தெரியல. ஒரு வேலை ஓட மாட்டேங்குது. எப்ப பாரு ஏதாவது ஒரு நினைப்பு ஓடிக்கிட்டே இருக்குது. ஒண்ணும் பண்ண முடியாதா? அவர் நேக்கா வேலை பாக்குறாரு. இப்போ எங்க அப்பா கஜேந்திர மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காரு. வெறும் கல்யாணம் மட்டும் அவர் பண்ணி வைக்காரு. அவர் நம்ம என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணது கஜேந்திர மாமா இல்ல. இப்போ விக்ரமும் ரோகிணி பிரிஞ்சா கூட அவங்கள்ட்ட புருஷ பொண்டாட்டி சண்டை போட்டாங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு தூர போயிடுவாரு. அவர் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? பேசாம ஒரு 2 மாசம் ஜெயில தூக்கி போடுங்களேன். அவர் மேல ஏதாவது கேஸ் குடுக்கியா? என்ன கேஸ் கொடுக்குன்னு சொல்லுங்க, கொடுக்கேன். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா உள்ளத்துக்கு கேஸ் இருக்க மாட்டேன். அப்படி எல்லாம் இஷ்டத்துக்குலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஆதாரம் வேணும், ப்ரூஃப் வேணும். சும்மா எதுவும் பண்ண முடியாது. சரி கவலைப்படாம இரு, ஏதாவது பாத்துக்கலாம். அத்தை பாவங்க, எனக்கே கஷ்டமா இருக்கு. எனக்கு பொண்ணு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே தம்பி அவமானப்படுத்திட்டான். இப்ப மறுபடியும் மாமனாரு. அவனு என்னதான் பண்ணுவான்? மாமா ரொம்ப கவலையோட இருக்கீங்களா? இல்லம்மா, சும்மாதான் நிக்கிறேன். எனக்கு தெரியும் மாமா, நீங்க ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு. சேச்சா அப்படிலாம் இல்லையா? எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க மாமா. சேச்சா நீ கவலைப்படாத. இங்க வா. அவனை கண்டுக்கவே மாட்டேக்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. கண்டுக்கவே மாட்டேக்கல. சரி வா. இல்ல மாமா. அது கிடக்கட்டும், வா. இங்க பாரு, இது நினைச்சுலாம் ஒண்ணும் கவலைப்படாத. நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். நீ சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரிங்க மாமா. சரி வா. விக்ரமே, சொல்லுங்கப்பா. என்னப்பா இந்த வீட்டுல ரொம்ப சங்கடமா இருக்கு. உன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பு. சும்மா வீட்டுல வெட்டி எதனா கத்துட்டு இருக்கா? படிச்ச பிள்ளை தானே, வேலைக்கு அனுப்பு. அனுப்பிடு. அப்பா, அவளை என்ன வேலைக்கு சொல்றீங்க? ஏண்டா இதுக்கு முன்னாடி உத்தியோகம் பார்த்தவா தானே? அது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேலைக்கு போகலையா? இனி போச்சோடா. வீட்டுல செலவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அடுத்தவங்க கை நீட்டி வாங்க முடியாது. சும்மா வீட்டுல வெட்டி உட்காந்துருக்கு. அனுப்பு. அப்போ அவளுக்கு போலீஸ் வேலை தவிர எந்த வேலையும் தெரியாது. எந்த வேலை பார்க்க முடியாவா? அந்த போலீஸ் வேலைக்கு தான் அனுப்ப சொல்றேன். என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த போலீஸ் வேலைக்கு அவளை அனுப்பு. அது முடியாதுப்பா. முடியும். அனுப்பணும். புரியுதா? அது முடியாதுப்பா. அவளை என்னால அனுப்ப முடியாது. அப்போ ஏத்து பேசுற? என்ன ஏத்து பேசுனா நீங்க என்ன பண்ணாலும் சரி, அவளை என்னால வேலைக்கு அனுப்ப முடியாது. அதுவும் அந்த வேலைக்கு நான் அனுப்பவே மாட்டேன். அனுப்புனா உனக்கு நல்லது. இல்லன்னா இந்த நல்ல சிலை யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே கொடுத்துற நிலைமையில பார்த்தல. அப்பா நீயும் வேண்டாம், இப்படி பண்ணாதீங்கப்பா. உங்களுக்கு பணம் நினைப்பா வேணும், நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். ஆனா அவளால என்னால வேலைக்கு அனுப்ப முடியாது. அவளை நான் வேலைக்கு அனுப்பிவிட மாட்டேன். பொத்திச்ச மல்லிப்பூ மாதிரி அப்படி பார்த்து ரசிக்க போறியான்னு கேட்க. போதும் 4 மாசம் ரசித்திருக்கல, போதும். அப்பா டேய், நான் சொல்றது செய்ய. அவ நாளையில இருந்து வேலைக்கு போகணும். அதே போலீஸ் வேலைக்கு தான். அப்பா முடியாதுப்பா, அந்த வேலைக்கு மட்டும் என்னால அனுப்பவே முடியாது. பணம் தானே வேணும் உங்களுக்கு. நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்றேன்ல, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். வீட்டுல யாரும் வெட்டியா இருக்க கூடாது. வீட்டுக்கு நல்லது இல்ல. அனுப்பு. இல்லன்னா பொண்ணு தர நிலைமை தான் உன் நிலைமையும். முடியாதுப்பா, அவளை இந்த வேலைக்கு என்னால அனுப்ப முடியாது. அனுப்புனா உனக்கு நல்லது. என்னங்க என்னாச்சு? உன்னை மறுபடியும் போலீஸ் வேலைக்கு போக சொல்றாரு. என்ன சொல்றீங்க? ஆமா, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறாரு. இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த வேலைக்கு மட்டும் நீ போக கூடாது. நான் செத்தாலும் பரவாயில்ல, நீ அந்த வேலைக்கு போக கூடாது. நீங்க போக வேண்டாம் சொன்னா நான் போக மாட்டேன். எதுக்கு இதுக்கு போட்டு டென்ஷன் ஆகுறீங்க? அவர் எந்த வேலைக்கு போவாரு, என்ன பண்ணாலும் சரி, நீ அந்த வேலைக்கு போக கூடாது. உன்ன வேலைக்கு அனுப்பிதான் நான் சாப்பிடணும் அவசியம் இல்ல. தேவைப்பட்ட போகலாம், ஆனா இப்படியா? இல்ல வேண்டாம், நீ போக கூடாது. சரிங்க, நீங்க டென்ஷன் எடுக்காதீங்க. இல்ல நீ போக கூடாது, சரியா? நான் போக மாட்டேங்க. அது எப்படி உங்களை மீறி நான் போவேன்? சரி, நீ இந்த வேலைக்கு போக வேண்டாம். சரியா? சரிங்க, நான் போகலங்க. போக வேண்டாம். போக கூடாது, சரியா? நான் போக மாட்டேங்க. போக கூடாது, சரியா? சரிங்க. நம்ம ரூமுக்கு போலாமா? சரிங்க. அடச்சே, நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்னச்சின்னு கேட்க. என்னச்சி? ஏய், இன்னொரு வாட்டி என்ன பத்தி ஏன்னு சொன்னீங்க? என்ன அப்படியே மயக்கி வச்சிருக்கியா அவன? புருஷனை மயக்கிக்கணும் அவசியம் இல்ல. அப்படியே புருஷனை மயக்கினாலும் அது தப்போ இல்ல.
என் புருஷன் தான் மயக்க வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனை இருந்ததோ யாருக்கு தெரியும்? அப்பா என்னடா உனக்கு வரதெல்லாம் ஒரே மாதிரி வருது? அப்பா என்ன வட்டி என் புருஷன் அநாகரிகமா பேசுறீங்க? என்ன பண்ணுவ என்ன பண்ணுவேன்னு கேட்க. நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுவா அவனுக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு தெரியும்ல. சாவு சீக்கிரம் நெருங்கிட்டு இங்க பாருல சிவா. சின்ன வட்டி என் புருஷன் அநாகரிகமா நீ பேசுன. என்ன இப்படி பேசுறா? என்ன பண்ணுவ? நான் வந்த வேலையை முடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய் சிவகாணி நான் அழிச்சதுல மிச்சம் அப்படின்னா ஏய் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க கூட நீ இருக்கியா நான் இருக்கியான்னு பாப்போம். விக்ரம் இவ்வளவு அடிச்சு தோர்த்து அப்பாவை என் பொண்டாட்டிங்க மறந்துடாதீங்க. உனக்கு பொண்டாட்டி முக்கியமா இல்லன்னா முடியாது. அவ இங்கதான் இருப்பா, என்ன பண்ண படிக்கோங்க. அவ என் பொண்டாட்டி. நீ ஏன் கிளம்பிட்டா உனக்கு நல்லது. இப்ப அவ என்ன பண்ணிட்டா? எதுக்கு வீட்டு அனுப்பி கொஞ்சம் இருக்கீங்க? விக்ரம் என்ன ரொம்ப சோதிக்காத. நான் இப்ப கொதிச்சு போயிருக்கேன், எந்த எல்லைக்கும் போவேன். நீ யாருங்கதான் மறந்துட. மறக்கல அதே நேரத்துல இவ பொண்டாட்டிக்கதை நீங்க மறந்துட வேண்டாம். அவ்வளவு வீட்டு துரத்த சொல்றீங்க. நான் துரத்த சொன்ன துரத்த நான் உனக்கு நல்லது இல்லனா நீ அவமானப்பட மட்டும் இல்ல கூட அப்பா அப்ப இந்த நாயை அடிச்சு வெளியே பார்த்து. நாயா? நல்ல சிவா, உனக்கு முடிவு கட்டாம நான் இங்க போக மாட்டேன். உன்னை இருக்குமே நாங்க உசோட விட மாட்டேன். வெளியில போயிட்டா உனக்கு நல்லது. விக்ரம் இவ்வளவு வெளியே போசல போ சொன்னா உனக்கு நல்லது இல்ல பொண்ணு தர நிலமா தான் உனக்கு. சொல்லி தொலைக்கிறேன் ரோகிணி. இங்க இருந்து போ, இங்க இருந்து போயிரு ரோகிணி. முடியாது. என் புருஷன் எங்க இருக்காரோ அங்கதான் நான் இருப்பேன். உன் புருஷன் என்ன போ சொன்னா போயிருமா நல்லது உனக்கு. உனக்கு இல்ல அவனுக்கும் அவனை சார்ந்தவங்களுக்கும். கிளம்பி வா, கிளம்பி வா இப்போ. ரோகிணி நீ வீட்டுட்டு வெளில போ. முடியாதுங்க. நான் சொல்றேன் ஓ அதான் உனக்கு உங்க அண்ணன் இருக்காங்க. போ ரோகிணி, போ ரோகிணி. எங்க கண்டு அவகிட்ட அவசியப்பட்டு கிடக்க. இங்க இருந்தானா கண்டிப்பா இவளை வேலைக்கு அனுப்பிடுவாரு. கண்டிப்பா அந்த வேலைக்கு அனுப்பிடுவாரு. இவன் இவங்க அண்ணன் கிட்ட இருக்கதான் நல்லது. ரோகிணி நீங்க வந்து போ சொல்றா. நீ கிளம்பு. அதான் உங்க அண்ணன் இருக்க போ.